மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகளின் பிரதிநிதிகள் அனைவருக்கும் அன்பான சரி, வாக்காளர் காப்பு மீளாய்விலும் சரி, குறிப்பிட்ட ஒரு பிரிவினர், சமூகத்தின் குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் வாக்காளர் பதிவிலும் சரி, தேர்தலும் சரி, அது உள்வாங்கப்படாத சூழ்நிலை தொடர்ந்து இருந்து வருகிறது. உதாரணமாக இந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 18 வயது பூர்த்தியடைந்து புதிதாக 18 வயது பூர்த்தியடைந்த நபர்கள், அதேபோல முதியோர் இல்லங்களில் வசிப்பவர்கள், மற்ற நாடோடிகள் என்ற அதே போல டவுனில் வசிக்கிற நபர்கள், இந்த குறிப்பிட்ட பிரிவினர் தொடர்ச்சியாக இந்த வாக்காளர் பதிவிலும் சரி, வாக்குரிமை அதாவது தேர்தலும் சரி வாக்களிக்காத தவறவிடுகின்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாக உள்ளது. தேர்தல் ஆணைக்குழு கடந்த ஒரு 6 மாத காலமாக ஒரு 3 ஆண்டு காலத்தை மையப்படுத்தி ஒரு உபாய மார்க்கம் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் என்ற 3 ஆண்டு கால திட்டத்தை செயற்படுத்தி வருகிறது. அந்த திட்டத்திலே ஒரு குறிக்கோள் சகலரையும் உள்ளடக்கிய, அதாவது தகுதியான சகலரையும் உள்ளடக்கிய வாக்காளர்டாப்பு, அதே போல சகலருக்கும் உள்ளடக்கிய ஒரு தேர்தல். இப்போ அந்த வகையிலே இந்த மாற்றுத்திறனாளிகள் அதிலே உள்வாங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு வாக்குரிமையை சரியான விதத்திலே பயன்படுத்துவதற்கு சகல சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பது அரசாங்க அதிகாரிகளாகிய எங்களது கடமை. எனவே இந்த நிகழ்வுக்கு வருகின்றிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு தொடர்ச்சியாக இந்நிகழ்வை நடத்துவதற்காக செயற்திட்டத்தில் ஒன்றான ஆளுகை விவகாரங்கள் மற்றும் செயற்பாடுகளில் மாற்றுத்திறனாளிகளின் செயற்பாடுடனான குடியுரிமை மற்றும் பங்கேற்பை மேம்படுத்தல் என்ற தலைப்பின் கீழ் USAID ஸ்பைஸ் நிறுவனத்தின் நிதி அனுசரணையுடன் 4 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் அந்த 4 மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகளுடனும் அத்துடன் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒன்றியத்துடன் சேர்ந்து இந்த செயற்திட்டத்தை அமல்படுத்தி வருகிறோம்.